புடுக்குன்னு கச்சா புடுக்குன்னு ஊய்தா ஏமா உன்னை தம்மா நம்பி இருக்கிற நல்லா முன்ன பாருமாடா இப்ப ரெடி பண்றேன் பாட்டி வேணும் பாட்டி யாரா ஊர்காரங்க கூட பக்கத்து பத்தி சொல்லி தண்ணி பாட்டி என்ன பாட்டி அம்மா ஆயிராங்களா அப்ப குழந்தை பொதிச்சு வைக்குதுப்பா இப்ப பார்த்தாரு ஏதோ கூடு குடிக்காத சவுண்ட் வேறு கேட்கறப்பா நைட்டு தானே போடுவாங்க பாவி குழந்தை அடிக்காதடா இல்ல சின்ன பீரி பீரி டேய் குழந்தை பீரி பீரி தான் அடிக்காதா டேய் ஊஞ்சட்டி மாதிரி குழந்தை அப்படியெல்லாம் கண்ணு வைக்கிறதுல குழந்தை நீ கண்ணு வச்சு பாலே குடிக்க மாட்டேன்டா பால் குடிக்க மாட்டேன்றானா ஆமாண்டா டேய் டேய் பையா ஏய் பால் நீ குடிக்கறியா இல்ல நான் குடிச்சேன் ஏய் இந்த மா குழந்தை அப்பதான் மெச்சு பால் வெட்டி வெயில்ல போட என்னடா சொல்ற குழந்தை கிட்ட ஏமா என்ன காட்டு பார்க்கலாம் என்ன தரா நான் தூக்கி காட்டணும் ஏய் என்னத்த தூக்க சொல்ற அம்மா குழந்தை ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை பாரு ஏய் எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குடா கடா குஞ்சை போடுறீங்களா ஏய் ஆடா மாடா குட்டி போட்டுருக்கு சொல்றேன் குழந்தை அந்த ஆண் பாம்பு ஆண் குழந்தை ஏவா ஏவா காட்டு பார்க்கலாம் என்ன தரா ஏய் ஐயா என்னடா குழந்தை நான் சட்டி போட முடியுதா டேய் பிறந்த குழந்தை எந்த ஊரடா சட்டி போட முதல்ல நீ போட்டு வாடா முதல்ல அது வீட்டுக்கு அதெல்லாம் கணக்கெல்லாம் டேய் போட போகுது இந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கிறேன்டா குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஆமாண்டா பேர் வச்சு பெருமானே நான் தான் அப்படியா சூப்பர் பேர் வச்சு தாத்தா கூட நான் பேர் வச்சு கேட்டு போறேன் தாத்தா பேர் யார் வச்சு டேய் நான் தான் வச்சேன் அந்த தாத்தாவோட தாத்தா கூட நீ பேர் வச்சிருப்பேன் தாத்தாவோட தாத்தாக்கு பேர் வச்சதுனால தான் ஒரு சீக்கிரம் கூட இருக்கு டேய் நான் மட்டும் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுன்னு வச்சுக்கோ அது மேல மேல போயிட்டு மேல போயிட்டா மேல போயிட்டுமா டேய் மென்மேனு வளர்றாங்களா போறாங்க பாரு சரிடா டேய் மொத்தம் பேர் வச்சுக்கிறேன் யார் என் குழந்தைக்கு வைக்கிற பேரை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படி ஒரு பேர் வைடா இது வரைக்கும் யாருமே வைக்காத மாதிரி பேரு என்னடா பேரு ஒரே ஏத்துல கூப்பிட்டா ஜிபுஜிபுன்னு ஓடிடுவான் பையன் இந்த மாதிரி அப்படியா என்னடா பேரு டேய் ஜூ நான் என்ன என் குழந்தை ஜூ டேய் குழந்தைக்கு நறுக்குன்னு ஒரு பேர் வைடா நறுக்கணும் வேணா முறுக்குதான் வாங்கி வைக்கணும் அப்படியா அதெல்லாம் வேணாம்மா அத பார்த்தாயா அது அவனோட சொல்லக்கூடிய கதிரவன் நேரத்தில் பிறந்ததா இந்த குழந்தைக்கு கதிரவன் வாழ்க்கை இப்படி இந்த குழந்தை நன்முறையே வளர்க்க வேண்டும் ஓடிவட
சென்று என்னுடைய தாயை சந்திக்க வேண்டும். அம்மா நாடிமுத்து உங்கள் பெயர் என்ன? இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கத்தான் நான் பெண்ணாக பிறந்தேனா? இந்த சித்தூர் கிராமத்திலே ஏழ்மை குடியிலே பிறந்து இருக்கும்போது எனக்கு ஒரு திருமணமானது. என் கணவரோடு நான் சிலகால நிம்மதியோடு வாழ்ந்து எனக்கு ஒரு அழகான மகள் பிறந்தார். என் மகள் பிறந்த நேரமோ என்னவோ தெரியவில்லை. என் கணவருக்கு திடீரென்று மாரடைப்பால் என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். அன்றிலிருந்து இன்று வரை என் குழந்தையை வளர்த்து வருகிறேன். அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே. என் வீட்டிலே வசதி இல்லையே. வீட்டு வேலை செய்துதான் என்னுடைய மகளை காப்பாற்றி வந்தேன். என்னுடைய மகள் எங்க இருக்கிறார்? திடீர் காலையில் எழுந்து போனால் அவன் எப்போது வருவானே தெரியலையே.
பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இல்லையா? மகளை பார்க்க வேண்டும் என்று துடியா காலையில எழுந்து போனா என்ன செய்கிறாய் ஏது செய்கிறானே தெரியல. ஏண்டா, இங்கம்மா, கொஞ்சமா, டேய், ஏமாயிரே. ஏம்மா இவருன்னு சொல்ற? ஏமாயிரே. என் விதியை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறதா? ஆமா, ரோஜா உன்னோடு வந்திருக்கான்னு நான் தைரியமா இருக்கிறேன். நீ மட்டும் வரையா? ரோஜா எங்கடா போனா? இந்த பையனை தள்ளு போங்க. யார் அந்த புள்ள பையனா? டேய், கொடுக்குறேன் பாரு. அம்மா, நான் பாருங்க, காலைல. என் மகனை நீயே பார்த்தியா? தோதுப்பா, தோதுப்பா. வரலா? அம்மா, அம்மா, ரோஜா பூவாலே ஒரு ரோஜாவை உங்களுடைய மனதார வாழ்த்துக்களுடைய வாழ்க வாழ்க என்று என் மனதார வாழ்த்துக்கிறேன். உன்னை நினைச்சா என் மனசெல்லாம் வேதனைப்படுது. ஏமா நீயோ வளர்ந்துட்டே உனக்கு ஒரு திருமணத்தை செய்து கண் குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளாண்ட வசதி இல்லையே. அம்மா போல வாய போடுங்க. எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? அம்மா நான் சின்ன பொண்ணுமா, எனக்கு திருமணமா? எனக்கு திருமணம் எல்லாம் வேண்டாம்மா. நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, வேண்டாம். வாயில புட்டி பால் வைக்காது கூட சாப்பிட தெரியாது. டேய், எனக்கு சத்தியமா எனக்கு அதை செய்யவே தெரியாதுடா. அப்படியா? சரி அந்த வார்த்தைலாம் என் குழந்தைகிட்ட பேசக்கூடாது. இல்லம்மா, பால் சாப்பிடுவோம். ஏய், அவ சின்ன குழந்தை அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன வயதாகன்னு தெரியுமா? அவளுக்கு அம்மா 17 முடிஞ்சு 18 தொடங்க போகுது. ஆமா 18 தொடங்க போகுது. தொடங்கினா என்ன? என்ன கல்யாணம்? எனக்கு கூட 18 முடிச்சு 17 ஆக போகுது. 17 ஆக போகுது. அறிவாளிடா. இல்லம்மா, சப்ளை ரிட்டர்ன்ல போயிருக்குது. அம்மா பின்னாடி போகுது. இதனால் வரை நீ நான் பிரிந்ததே கிடையாது. அதற்காக இப்பொழுது பிரிய வேண்டுமா? அம்மா, எனக்கு திருமணம் என்று நடந்தால் நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். இது நாள் வரை நம்ம இருவரும் பிரிந்ததே கிடையாது. இப்பொழுது பிரிய வேண்டும். வேண்டாமா எனக்கு திருமணம்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. காலத்தில் செய்யத்தான் திருமணம். பல்கள் பலில் பலில் டேய், டேய். இல்ல செச்சுடாவது. டேய். அடி உங்க அம்மா பாரு. யாரு? இல்ல அவனை கேக்குறமா, மரியாதையா பேசு. பலில் பலில் யாருக்கு? ஒத்துக்கிறாங்க. எங்க அம்மா. அவன் என்னம்மா இவன்? இதை விட்டு நீ மேல போயிட்டே இருக்க. இல்லம்மா, கல்யாணத்துக்கு பண்ணி படிப்பாங்க பேச்சுனால எவ்வளவு நாள் நீ பேசினுங்கிற வயசான பாட்டி கூட்டுனா யாரு பதில் சொல்றது அப்படின்னு. பாரும்மா, எனக்கு எப்போ ஏமா செத்து 3 நான் பாத்துக்கிறேன்.
ஏமாந்தா பாக்கலான்னு தான் பாக்குறேன். ஆளுக்கு தோலை நல்ல கிடைக்கல. முடியா பாத்துக்கிறேன்பா நானு. உனக்குது ஆளு உள்ள கிடைக்கும். மாப்பிள்ளை ரெடியா கிடையாது. அம்மா அதெல்லாம் போகட்டும். ரோஜா, அம்மா சமைப்பதற்கு தண்ணி கிடையாது. சுத்தமா தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. அதனால குலக்கரைக்கு சென்று சென்று குளம். நீர் எடுத்து வந்து ஆமா இம்மா உன்னால தான் தண்ணி எடுக்க முடியும். உன்னால தான் தண்ணி எடுக்க முடியும். ஏய், தண்ணி கொண்டு வர முடியும். இல்ல அம்மா வர முடியாது. அம்மாக்கு வயசு வயசாகி ஆயிப்போச்சு. போச்சு. ஆமாடா. உடம்பு தூக்கி இடுப்பு வச்சா இடுப்பு வச்சு போகும். ஏய், அதனால நீ தான் தண்ணி எடுக்கணும். ஏய், தண்ணி கொண்டு வரணும். அதான் தண்ணி என்னவா? அம்மா போய் தண்ணி தருவாங்க. டேய், நான் போய் தண்ணி கொண்டு வரேன்டா. ஆமா ஆமா அம்மா நம்ம 2 பேரும் தண்ணி வர வைக்கலாம் போ. ஏய், இன்னைக்கு நம்ம வீட்டுல ரேஸ்ல வச்சுதான். ஏய், என்ன நீ தகாத முறையில பேசுற நீ? நான் என்னமோ சொன்னியா? இன்னைக்கு நம்ம வீட்டுல ரேஸ்ல வச்சுதான். அம்மா இல்லைன்னா பாஸ் ஏய், சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்தியாடா? அம்மா குழந்தைக்கு நைட் சர்ச்சு வேணுமா? ஆமாம்மா எனக்கு ரேஷன் அரிசி வேண்டாம்மா. அம்மாக்கு பெருசு பெருசா வேலை ஆகுது. நைஸா போனோண்டியம்மா. வேணாம்மா. மாத கடைசி இந்த மாசம் சம்பளம் வந்த உடனே உனக்கு நைட் சர்ச்சு வாங்கியாந்து கொடுக்குறேன். அதை சமைச்சு போடுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ரேஸ்ல வச்சுதான் சமைக்க போறேன். அதுவும் கஞ்சியும் பச்சை மிளகாய் தான் தொட்டுக்க. எப்படிம்மா இது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. வேற வழி இல்ல. தண்ணி நம்ம வீட்டுல. சரிம்மா பேசிக்கொண்டு நேரம் போத்திரு. தண்ணி தரமா. இப்போதே செல்கிறேன் குலக்கரைக்கு வரேன். ரோஜா பாட்டாயா நான் சொல்லிக் கொண்டு வந்த கதையை இதுதான். இதுதானா? ஆமா ரோஜா இந்த நிலைமையில் உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கிறது? சுடர் வீசும் கதிரவனுக்கோ பகல் சொந்தம். ஐயோ, சுழந்து வரும் நிலவுக்கு இரவு சொந்தம். தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம். அப்படியா? தாமரை மீது உள்ள வாழைக்கு நீரை சொந்தம். அசைந்து வரும் நீர் ஓடை சொந்தம். ஐயோ, இசைப்பாடும் குயிலுக்கு சோலை சொந்தம். இனியும் என் தென்றலுக்கு மாலை சொந்தம். அப்படியா? இளங்கடி குழலுக்கு வள்ளுவன் சொந்தம். ஆஹா. குன்றின் மேல் குடிகொண்ட முருகனுக்கு வள்ளி சொந்தம். சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று முதல் உனக்கு நான் சொந்தம். ஏப்பா சொன்னமா? ரோஜா, என்னது? ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது. நல்ல பாதி ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது. நல்ல பாதி என்று சேரும் ராதா சொல்லுவது. தெய்வம் வந்து சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது. வேள்விக்கு மறுபடி பௌர்ணமி தோன்றியது. இனியும் புதியது, அதிகம் புதியது. நாளும் பாட்டோட மனமே மாறிவிட்டது. எப்படி தெரியுமாங்க? அத்தனக உன்னை நினைச்சு அழகு
காலம் முழுவதும் நீயும் நானும் இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தால் ஏறப்போவதே தெரியாது. எனக்காக என்னுடைய தாய் எதிர்பார்த்து அப்படியா? புறப்படுங்க போகலாம். ஆண்டவா, இப்படி வந்த பாதகத்தை நான் செய்துவிட்டேனே ஆண்டவா. கட்டிய மனைவி என்று பாராமல் என் மனைவி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். பல்லாக்கு வாங்க போனேன். பல்லாக்கு வாங்க போனேன். நான் பாதியிலே பனிமரமாக என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்று நான் விரைந்து செல்கிறேன். இந்த நேரத்தில் யாரோ ஒரு பெரியவர் தன்னன் தலைமையை செல்கிறார். அவர் யாராக இருக்கக்கூடும்? அவருக்கு நேர்ந்த நிலைமை என்ன? பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவரை யார் என்று பார்த்தாயா? நீயும் நானும் தன்னன் தலைமையில் விரைந்து செல்லும் பொழுது உண்மை தனக்கு யாரோ ஒரு தண்ணீர் களவுமா செல்லுகிறார். எனக்கு அது மட்டும் கிடையாது. அங்க பார்த்த பெரிய பள்ளம் இருக்குது. ஆமா. எனக்கு அந்த பள்ளத்தில் தவறி அவர் விழுந்திருப்பாங்க. விடவே கூடாது. விடவே கூடாது. தாத்தா
இருந்த நான் ஒரு தாசியின் பேச்சை கேட்டு கட்டிய மனைவி இழந்தேன், நாடு இழந்தேன், நகரத்தை இழந்தேன். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இந்த காடு மலைகள் அடைந்து வருகின்றேன். ஆண்டவா, என்னை எதற்காக இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருந்தாய்? இப்படிப்பட்ட படுபாவியை இப்பொழுது நாட்டு மக்கள் என்னை பார்த்து மதிப்பார்களா? இருந்தாலும் நான் கூடாது. அதோ இருக்கும் பாயந்த கிணத்தில் என் உயிரை நான் பார்த்துக் கொள்ளப் போகிறேன். ஆண்டவா, ஐயா அப்பா, எதற்காக ஐயா? யாரம்மா நீங்கள்? யாரப்பா? ஐயா, நாங்கள் இதே நாட்டை சேர்ந்தவர்கள். அப்பா, என்னை எதற்காக காப்பாற்றீர்கள்? நான் வாழ பிறந்தவல்லப்பா, வாழ பிறந்தவர் கிடையாது. அப்படியெல்லாம் உரைக்க கூடாது. எங்கள் உடலில் உயிர் இருக்கும் வரை நீ சாகக்கூடாது. அப்படியா? பார்த்தாயா, இப்படி ஒரு பிள்ளைகளை நான் இப்படி கண்டிருக்கின்றேன். அம்மா, இந்த உலகத்திலே எத்தனையோ தவறுகள் செய்தவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆமாம். நான் எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? எப்படிப்பட்ட பாவி? கட்டிய மனைவி என்று பாராமல் என் மனைவி அடித்த கொண்ட பாவி அம்மா, நான் பாவி. அம்மா, இப்படிப்பட்ட பாதையை எதற்காக நீங்கள் காப்பாற்றீர்கள்? அப்பா,